இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். என்றென்றைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். ஒரு தகப்பன் பிள்ளையினிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், நாம் ஆண்டவர் நமக்கு ஒரு தகப்பனா இருக்கிறார், நமக்கு ஒரு நண்பனா இருக்கிறார், அவர் ஒரு தாயா இருக்கிறார், ஒரு தகப்பனா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்புவது இல்லை. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மனுஷங்க சொல்லுகிற வார்த்தையை நம்பி சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை, மனுஷன் முகங்களை பார்க்கிறவர்கள், ஆண்டவரோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா மனுஷங்க இந்த மனுஷங்க இந்த காரியங்களை எனக்கு செய்வாங்க, இந்த மனுஷன் என்னை நம்பி இந்த காரியத்தை சொல்லியிருக்காங்க, நிச்சயமா அந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வான் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும்போது எந்த மனுஷன் உங்களோட சொன்னாங்களோ அந்த மனுஷங்க உங்களை கைவிட்டு விடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனா மனுஷன் சொல்லுகிற வார்த்தை, நான் கடைசி வரையும் உன்னை நான் பார்த்துப்பேன்ப்பா, கடைசி வரையும் நான் கூட இருப்பேன், நான் உனக்கு இந்த உதவியை நான் செய்வேன், நிச்சயமா செய்வேன், நீ இந்த உதவி எனக்கு செஞ்ச, நான் திருப்பி அதை கண்டிப்பா நான் செஞ்சு முடிச்சிருவேன் என்று அவர்கள் வாக்குறுதி கொடுப்பாங்க. ஆனா அந்த காரியங்களை அவர்கள் செய்ய மாட்டாங்க. நம்மை விட்டு அவங்க விலகி போயிடுவாங்க, இல்ல நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து நம்ம ஏமாற்றி விடுவாங்க என்று நாம் பார்க்கிறோம். இந்த காரியம், இப்படிப்பட்ட காரியங்களை அநேகருடைய வாழ்க்கையை நாம் சந்தித்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் சாதாரண ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தையை நம்ம நம்பி ஏமாற்றம் அடைந்து அவங்களை போல அவங்க சந்தோஷமா நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட நம்ம என்ன செய்வோம், அவங்கள போல நம்ம மாற்றிக்கொள்ளுவோம். அவங்களுக்கு பிடிச்ச காரியத்தை நம்ம செய்வோம். நமக்கு பிடிச்ச காரியம் வேற, ஆனா அவங்களுக்கு பிடிச்ச காரியத்தை நம்ம செய்வோம். அந்த காரியம் நமக்கு பிடிக்காது, ஆனா நாம அந்த காரியத்தை செய்வோம். ஆனா ஆண்டவர் என்றென்றைக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை உள்ளங்கையில வரைந்து இருக்கிறேன், உன் துக்கம் சந்தோஷமா மாறும், அதிசயங்களை நான் செய்வேன், உனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன் என்று வேதத்துல நிறைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அழிந்து போன மனுஷனுடைய காரியத்தெல்லாம் நம்ம செய்கிற நாம, ஆண்டவர் அழியாதவர், அவர் மாறாதவர், அவர் பொய் சொல்லாதவர், மனுஷ முகங்களை பார்க்கிறவங்க, தேவனோ இருதயத்தை பார்க்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையை நாம என்ன செஞ்சிடறோம், மறந்து விடுகிறோம். அவரை போல நம்மளால் மாற முடியல. அவரை போல நீங்களும் நானும் மாறினால் நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்திக்க முடியாது. உலக மனிதர்கள் சொல்லுகிற பொய்யான வார்த்தையில் நாம விழ முடியாது. ஏன்னா ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை போதிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்முடைய வழியை, நம் பாதையை, இருளை நீக்குகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை போஷிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆனா நீ மனுஷனை போல மாறினா ஏமாற்றமோ நரகத்துலதான் போய் விழுவோம். நீ ஆண்டவருடைய வார்த்தையை நம்பும் போது, நான் என்றென்றைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் என்றென்றைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீ எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், நீ ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க இருக்கலாம், வியாதியில இருக்கலாம், மனுஷனை ஒதுக்கலாம். இன்றைக்கு
உனக்கு வியாதி வரும்போது உங்களை விளக்கலாம். எந்த மனுஷன் நீங்க நல்லா இருக்கும்போது உங்ககிட்ட நிறைய காரியங்களை பெற்றிருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது நீ வெறுமையாக நீங்க நிற்கும் போது எல்லாரும் உங்களை விட்டு ஓரமாக போகலாம். ஆனா ஏசப்பா கிட்ட நீங்க இருக்கும்போது ஒரு நாளும் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். என்றென்றைக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நடக்கிறது, இந்த மனுஷன் இப்படி என்னை ஏமாத்திட்டாங்க, இந்த மனுஷன் இப்படி நான் இப்படி பண்ணேன், நான் நல்லதுதான் செஞ்சேன், ஆனா அவங்க எனக்கு தீமையை செஞ்சுட்டாங்க, நான் இப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்றவங்க ஏராளம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையா தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனை நீ நம்பினா மனுஷன் முகங்களை பார்ப்பாங்க, தேவனோ இருதயத்தை பார்க்கிற தேவன். இன்றைக்கு நீ மனுஷனை நம்பி ஏமாற்றம் அடைந்தது போதும். இன்றையில இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க, அவர் பக்கம் திரும்புங்க. எல்லா காரியமும் ஏசப்பா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் என்றென்றைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகள் மாறும். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். தாய் உங்களை உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். தாய் மறந்தாலும் யாரு மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. ஏசப்பா, இந்த வார்த்தையை கேட்டு இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை நீர் மாற்றுங்க ஆண்டவரே. ஏமாற்றத்தை அடைந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. ஏசப்பா, நீங்க ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. எல்லா தோல்வியிலிருந்தும் எல்லா போராட்டத்தில் இருந்து உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.